சிந்து பைரவி நியூ பிரமு இந்த இடத்துல ராட்சசி மாதிரி நடந்துக்கிறா. இவளை என்னதான் பண்றதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு ஆறுமுகம் ரொம்ப யோசனையா இருக்காங்க. அவங்களுடைய அம்மா பூ பைரவி கொடுத்துதான் சந்தோஷமா தலையில வச்சுக்கிட்டாளா அப்படின்றாங்க. ஐயோ அம்மா, நீங்க சொன்னீங்க தான் எடுத்துட்டு போய் கொடுத்தேன், அவன் தலையில சந்தோஷமா வச்சுக்கிட்டான்றாங்க. நாம நினைக்கிற மாதிரி பொண்ணு அவ இல்லை, நான் சொல்லியிருக்கேன், ஆனா நீங்க தான் கேட்கவே மாட்டேங்கிறீங்கன்றாங்க. அது என் தங்கச்சிட்ட கொடுத்துருந்தா கூட சந்தோஷமா வச்சிருப்பா. டேய் விடுடா, என்ன இருந்தாலே பைரவி பொண்டாட்டி, அதனால நான் சொல்றதை மட்டும் தயவு செஞ்சு கேளு அப்படின்னு எவ்வளவு சொல்லி பார்க்குறாங்க. நீங்க என்ன சொன்னாலும் கண்டிப்பா அது என்னால ஏத்துக்கவே முடியாதுன்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஏன்னா அவன் மனசு மாற மாட்டாமா, உங்ககிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறா, ஆனா என்கிட்ட எப்படி நடந்துக்கிறா தெரியுமான்றாங்க. என் பக்கம் யோசிச்சாதான் உங்களுக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. டே விடுடா, என்னது கோவம் இருக்கிற இடத்துலதான் பாசம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான் பைரவியும் என்கிட்ட எவ்வளவு அன்பா பாசமா இருக்கா பத்தியா, அது மாதிரி நீ அவகிட்ட அப்படி நடந்துக்கிறேன்னா அவ உங்ககிட்ட பாசமா இருப்பா சரியா. அவ அவாய்ட் பண்ணாலே நீ வந்து அவளுக்காக சில விஷயங்களை பண்ணு, கண்டிப்பா அவன் மனசு மாறுவா அப்படின்ட்டு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரிம்மா, என்னவோ சொல்றீங்க, அதை கேட்டுதானே ஆகணும்ன்றாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஏதாச்சும் சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு ஆறுமுகம் போறாங்க. கடவுளே சீக்கிரமா ஆறுமுகத்தையும் பைரவியும் ஒண்ணு சேர்த்து அவங்க மனசார 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டியே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பைரவிச்ச இவன் எதுக்காக இப்படி நடந்துக்கிறான், பூ வாங்கிட்டு வருதோ அது வாங்கிட்டு வருதுன்னு கோவமா இருக்காங்க. அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.